சங்கீதம் 44 அதிகாரத்துல 19வது வசனம், எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. இந்த ஜனங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, துன்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள் வந்திருந்தா கூட அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவரே எங்க இருதயம் எந்த சூழ்நிலை வந்தா கூட பின்வாங்கவில்லை, நாங்க உண்மை நோக்கி தான் பார்க்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனை வந்தாம என்ன பண்றோம், என்ன ஸ்டெப் எடுக்கும் தெரியாம ஏடாகுடமா எடுத்துட்டு அது ஒரு பிரச்சனை நம்மளே உண்டாக்குறோம். ஆனா இந்த ஜனங்கள் எல்லா சூழ்நிலை வந்தா கூட தேவனை விட்டு விலகவும் இல்லை, தேவனுடைய அந்த ஆலோசனை கேட்கவும் அவங்க விரும்புறாங்க. நம்ம கூட எவ்வளோ பிரச்சனைங்க, நிந்தனை இருக்கும், நமக்குள்ள சொல்ல முடியாத கஷ்டங்கள், பாரங்கள், வெக்கம் எவ்வளோ இருந்தா கூட நம்ம கர்த்தரை நோக்கி பார்க்கணும். தேவனை நோக்கி பார்த்தா மட்டும்தாங்க நமக்கு நல்ல ஆலோசனை கிடைக்கும். மனசை நோக்கி பார்த்தா நிச்சயமா ஒரு பிரச்சனை சொல்லிட்டு 4 பிரச்சனை கொண்டு வந்துருவாங்க. ஆனா நம்ம தேவன் அப்படி அல்ல, எல்லா நாளிலும் ஒரே மாதிரி நமக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய பாதை நம்ம தேவன் நமக்கு நன்மை செய்யல சொல்லிட்டு நம்ம வேற தேவனை விரும்பவும் கிடையாது, பண்ணக்கூடாது. நம்ம பாதை தேவனை நோக்கிதான், தேவனுடைய ஆலை தான் நமக்கு நல்ல ஆலோசனை சொல்கிற இடம். வேற இடத்துக்கு போனா நம்மளோட பாதைகள் வேறுபட்டு போயிடும். அதனால நம்மளுடைய இருக்கிற சூழ்நிலை கூட நம்ம விட்டு நம்மள மனுஷங்கள்லாம் மறந்து போகிற சூழ்நிலை உண்டாகும். அந்த சூழ்நிலை நம்ம ஒவ்வொரு நாளும் உண்டாக்காதபடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவன் நமக்காக எல்லாம் செய்வார், நேர்த்தியா செய்வார். நமக்கு என்ன வேணும், பொறுமை வேணும். எப்பவுமே நம்மளுடைய ஒரு இழப்பு என்ன காரணம்னா பொறுமை இல்லாதனால்தான். நமக்கு வர ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கூட நம்ம இழந்து போகிறதுக்கு நம்ம கோபங்கள், நம்மளுடைய மன வெறுப்புகள் நமக்கு அது முன்பா நிக்கிறனால தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து போறோம். மனுஷங்களுடைய அன்பை கூட நம்ம சில சமயங்கள்ல இழந்து போகிறதுக்கு நாமே உருவாக்குற வழி அது. இந்த ஜனங்கள் எல்லா சூழ்நிலை கூட கர்த்தரை விட்டு அவங்க பின்வாங்கல. தேவனுடைய ஆலயத்துல எல்லா நாளிலும் கூட உட்கார்ந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை மத்திய கூட ஆண்டவரை விட்டு அவங்க பின்வாங்காம கர்த்தரை நோக்கி காத்திருந்தாங்க. 20வது வசனம், நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவன் நோக்கி கையெடுத்திருந்தோம். ஆனால் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு விஷயம் நம்ம கிடைக்கலன்னா நம்ம சபைக்கு போக வேண்டாம், நம்ம எங்கேயும் போக வேண்டாம், எங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம். நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன செய்தார், இது மகா பெரிய பாவம். ஏன்னா நம்மளை உண்டாக்கினவர் கர்த்தர், அவரே நம்ம பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதுக்காக, அவருடைய நாமத்தை நம்ம எல்லா நாளிலும் உயர்த்துவோங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கோம். நம்ம மனுஷ மேல கோபத்தை கொண்டு என்ன பண்றோம், நம்ம ஆலயத்துக்கு நாங்க வரமாட்டோம். ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்தார், ஆனா நம்ம ஆண்டோட எவ்வளவு நன்மை பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்துல எத்தனை பேர் எவ்வளவு நன்மை பெற்றிருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சாட்சியா இருப்பார். எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தணும் தவிர எல்லா இடத்துல கூட நம்ம நாமத்தை தூட்டக்கூடாது. ஏன்னா தேவன் பெரியவர், நமக்காக இறங்கி செய்கிற தேவனை நோக்கி நம்ம பார்க்கணும். ஆண்டவர் நமக்கு எப்பவுமே நன்மைதான் செய்வார். எல்லா மனுஷங்க தான் நமக்கு தீமை செய்ய வழி தேடுவாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் ஒருபோது நமக்கு நன்மை மட்டும்தான் செய்வார். நம்ம வேற தேவனை நினைப்போம் இல்லையா, ஆண்டவர் நமக்கு செய்யல, நம்ம அந்நிய தேவனை பின்பற்றினா இந்த ஜனங்கள் அப்படி இல்லை. எல்லா நாளும் கூட ஆண்டவரே நாங்க எப்பவுமே உண்மை நம்பிதான் இருக்கிறோம், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு என்ன நிந்தனை காரணம்னு நாங்க தான், மனுஷன் கிடையாதுப்பா. எங்களுக்கு ஒரு அவமானம் காரணம் நான் மட்டும்தான். எந்த மனுஷனை கை காட்ட விரும்பல, ஏன்னா என்னோட சூழ்நிலை தான் எனக்கு இப்படி நடந்திருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் உணர்ந்தோம்னா நிச்சயமா கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். நமக்காக எல்லா வழி வாசல் கூட கர்த்தர் திறந்து நமக்கு தேவன் ஒரு நன்மை செய்யதான் அவர் நமக்கு துணையா இருப்பார். இந்த சங்கீதத்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பார்.